Dina Lola. Queen of Dreamland. Dina Lola. Kanavulaga Rani. Kumbudu podu. Come on, darling. Come on. Yes, darling. Come on, darling. Meet my friends. How do you do? அம்மாடா ஐயாவுக்கு 4வது சம்சாரம். அப்படியா? மொத்த 3 எங்க? முதல் சம்சாரம் கனடா ராணி 1962 கல்யாணம் 63 டைவர்ஸ். டைவர்ஸ் அம்மா எங்க? டைவர்ஸ்னா விவாகரத்து. இரண்டாவது சம்சாரம் மாயா நகர் இளவரசி 63 கல்யாணம் 64 டைவர்ஸ். மூணாவது டோப்பூர் ராணி 64 கல்யாணம் 65 டைவர்ஸ். அம்மா தான் 4வது 1965 கல்யாணம் 66 டைவர்ஸோ. இதுக்கு நிறைய சொத்து. சோ நோ ரத்து. ஆமா, சார விட அம்மா தான் பணக்காரவங்க. இவங்க அப்பாவுக்கு தண்ணி மேல வியாபாரம். தண்ணியா? 40 கப்பல் ஓடுது. தர தட்டி இருக்குதே கப்பல், அது மாத்திரம் 25 லட்சம் ரூபாய். தட்டாத கப்பல் எட்டாத விலை 1 கோடி ரூபாய். 1 கோடி. 1வது வயசுல இருந்து உலகம் சுத்துது. சோ அதுக்கு 100 பாஷை தெரியுது. அம்மாவுக்கு தமிழ் கூட தெரியுமோ? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. நாங்க பேசுற தமிழை விட அம்மா தமிழ் தனித்தமிழ். நல்லது, நீ ரொம்ப நல்ல மனுஷன். ஓ டார்லிங், அமெரிக்கா. அம்மா அமெரிக்கா கேக்குறாங்க. அமெரிக்கா இல்ல மேன், அமெரிக்கா. நாளைக்கு அங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, பாத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு சினிமாவை பார்க்க அமெரிக்காவுக்கா? ஏன் நான் ஷாக் பண்றேன்? சொந்தத்துல பிளேன் இல்ல, அது எடுத்துக்கிறாங்க, போய் மேட்னி பாக்குறாங்க, சாயங்காலமே திரும்புறாங்க. இவனுக்கே வந்துருவாங்களோ? அமெரிக்காவிலே கிடைக்குங்க. சரி சரி, அம்மா பரப்புடுங்க. எஸ், நம்ம பங்களாசோதி காமி உங்களுக்கு. வாங்க வாங்க, பங்களா காட்டுறேன். நமஸ்கார். நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்காரம். வாங்க வாங்க. இவ்வளவு தங்கமா? ஹலோ, வாங்க 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 வாங்க. எவ்வளவு ரூபாய் தங்கம் வாங்க போறீங்க? 50 lakhs. 50 லட்சம் குத்தாட்டி இன்னும் நினைக்கிறீங்க? இது தங்க பிசினஸ். போங்க உட்காருங்க, போங்க போங்க போங்க. நீங்க வாங்க வாங்க, போங்க போங்க பங்க பங்க. உன் பிளான் எல்லாம் சரி. ஐ எம் ஹியர். டோன்ட் வரி, டோன்ட் வரி. எல்லாம் பார்த்துட்டாங்க. யார் இவங்க? நம்ம பங்களாவுக்குள்ள சர்வெண்ட் வேலைக்கு வந்த பசங்களா? ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் பெரிய பாஸ். இந்த வேர்ல்ட்லயே முதல் கோடீஸ்வரர். இவரு 2வது கோடீஸ்வரர். பி கேர்ஃபுல் ப்ளீஸ். ஹேவ் சம் டீ. கேரி ஆன் பாய்ஸ். கேரி ஆன். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் தங்கம் தான். ஐயா போட கட்டில் தங்கம், படுக்கை தங்கம், பெல்ட் தங்கம், செருப்பு கூட தங்கம். சாப்பிடுறது தவிர எல்லாம் தங்கம் தானோ? அதையும் தங்கம் இருக்குது. பஸ் பம். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணா நாங்களும் திருட்டு தங்க வியாபாரம் செய்யலாம்னு. ஓ, பார்க்கலாம். பட் இந்த ரகசியம் வெளியே வந்தது. கேன் ஷூட் பண்ணு, ஷூட். நாங்க திருட்டுத்தனமா பிசினஸ் பண்றதே எங்க வழக்கங்க. எப்பா, அது என்ன தூணுல விளக்கு எரியுது? இது சாதாரண திருட்டு இல்ல. நம்ம ஐயா 1 லட்சம் ரூபாய் தங்கம் கொடுத்தா அது மார்க்கெட் மேல 5 லட்சம் ரூபாய் மதிப்பு. மண்ட மேல ஏறுதா? 5 பங்கு லாபம். எஸ். ஐயா மேன், உனக்கு எவ்வளவு தங்கம் வேணும்? நாங்க ரொம்ப ஏழையான பணக்காரனுங்க. அதனால 1 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா. 1 லட்சம்? என்ன மேன், பஞ்ச பசங்க கூட்டு வந்திருக்கேன். போச்சு. என்னங்க, எங்க பாஸ்க்கு 1 லட்சம் ஒருவேளை சாப்பாட்டு செலவு. என்ன மேன் ஆசா பேசிட்டு
10 லட்சம் பாஸ் இல்ல கெட் அவுட் கெட் அவுட். போங்க போங்க, வச்சுட்டு போங்க, வச்சுட்டு போங்க. கெட் அவுட் போங்க போங்க. ஏங்க இப்படி விரட்டிட்டீங்களே, திரும்பி வருவாங்களா? இது அசல் தங்கமுங்க, 24 கேரட். அப்படியா? அப்படியா? இது அநேகமா வெளிநாட்டு தங்கத்துல தான் செஞ்சிருக்கணுமுங்க. ஓ, சரி சரி, அப்ப நீங்க போலாம். சொன்னதுல ஒண்ணுமே பொய் இல்லையா? உலகத்திலேயே அவன் பெரிய பணக்காரன் தான். 10 லட்சம் ரூபாய் கேக்குறான். நம்மால எங்க முடியும்? எனக்கும் வேண்டாம். செஞ்சா தருமலிங்க ஐயா செய்யலாம். நானா? ஏய்யா, நான் என்ன அவ்வளவு சுயநலக்காரனா? நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்க கூட்டு இல்லாம செய்வேனா? நான் செத்தாலும் உங்களை கூடவே கூட்டு போற தவிர விடுவேனா? அதாவது நான் எதையும் நீங்க இல்லாம செய்ய மாட்டேங்கிற. சரி சரி, அதெல்லாம் மறந்துட்டு போய் வேலையை பாருங்க. தண்ணி தண்ணி தர்றேன். பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கண்ணையா, அவன் உண்மையை சொல்ல மாட்டான், நான் சொல்ல வைக்கிறேன். கண்ணையா, சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு, எங்க வச்சிருக்க? சொல்லு, எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு, எங்க வச்சிருக்க? சொல்லு, சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். முத்தையா, இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு லக்கி சான்ஸ் அடிச்சிருக்கு. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் 10 லட்சம் கொடுத்தா 50 லட்சத்துக்கு தங்கம் தர்றேங்கிறான். அந்த பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லப்பா, நாளைக்கே ஒண்ணு அவன் திருப்பி கொடுத்துறான். சொல்லு முத்தையா. என்ன கொல்லு, அந்த பணம் மட்டும் உனக்கு கிடைக்காது. இன்னும் 5 லட்சம் ஒன்னா சேர்த்து தர்றேன். சொல்லு முத்தையா, எங்க வச்சிருக்க பணத்தை? சொல்ல மாட்டேன். அது ஏழைங்க பணம். அது அவங்களுக்கே கிடைக்கணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். கண்ணையா, இந்த திமிர் பிடிச்சவனோட பிள்ளைகளை கொண்டு வா. பணமா இல்ல அந்த பிள்ளைகளோட பிணமா பாப்போம். தர்மலிங்கம், ஐயா, இதுல 10 லட்சம் இருக்குங்க. நீங்க இல்லன்னு சொல்லாம தங்கம் கொடுத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 50 லட்சம் தங்கம் கிடைக்குது. ஏன் மிஸ் அடாமலிங்கம், உங்களுக்கு குயிக்கா சீக்கிரமா பணக்காரன ஆசையில இருக்கு, ரொம்ப இருக்குங்க. 20 லட்சமா கொண்டாந்து இருப்பேன். ஆனா அந்த திருட்டு முத்தை ஏமாத்துட்டாங்க. யாருது அந்த முட்டாயா? என்கிட்ட வேலை பார்த்தவன் தானுங்க. என் சொந்த பணம் 10 லட்சத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என் சொத்து புறாவை அடகு வச்சு கொண்டாந்து இருக்கேங்க. சொத்து எல்லாம் அடகு. ஆமாங்க. வெரி குட், வெரி குட். ஓ, அந்த முட்டையா இப்போ எங்க இருக்குது? என்கிட்ட தான் இருக்காங்க. ஐ சி. இந்தா கன் ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. பண்ணிடுவேங்க. ஆனா பணம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுங்கள. ஓ, ஐயா கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். வாட்? தங்கம் தங்கம் வேணும். நெக்ஸ்ட் கப்பல்ல வருது தங்கம், உனக்கு வருது. அது மெதுவா வரட்டுமுங்க. வந்து வந்து குயிக் குயிக் கம் ஆன் டெல் மீ. அதாவதுங்க, இந்த ஜில்லாவுக்கு என்னையே உங்க ஏஜென்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா. நோ நோ நோ, இம்பாசிபிள் சார். நோ, எனக்கு வேற ஏஜென்ட் அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், மர்டர் அதாவது கொலை செய்யணும், ராபரி கொள்ளை அடிக்கணும். நீ லாயக்கில்லை. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட். சார், நான் பெரிய அயோக்கியன் சார். நோ, ஐ வொன்ட் பிலீவ். ஐ டோன்ட் பிலீவ். சார், இந்த கையால எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன் சார். நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற, ஏமாத்து. நீ கோழை கை காலம் நடக்குது. சார், பாவத்தோட மொத்த அவதாரமே நான் தான் சார். ஷூர். ஆமா சார், லிஸ்ட் தருவாங்களா? லிஸ்ட்? ஆமா, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பொதுஜன சேவகன்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்கேன். பொது பணத்தை லட்ச லட்சமா கொள்ளடிச்சிருக்கேன். அதை கண்டுபிடிச்ச பல பேரை கொண்டு இருக்கேன். ஏன், சமீபத்துல அநாத சங்கத்தை சேர்ந்த வேலாயுதத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கேன். பல கோவில்களுக்கு தர்மகர்த்தாவா இருந்து எவ்வளவோ நகைகளை அழகா திருடு இருக்க. என்னை எதிர்த்துட்டு இருந்தான் துறைன்னு ஒருத்தன். அவனை அடியோடு தொலைச்சேன். இப்போ அவன் இருக்கிற இடமே தெரியலைங்களே. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். பாவங்கள் போதுங்களா? போதும் போதும். நீ இவ்வளவு பாவம் பண்ணிருப்பேன் நான் நினைக்கிறேன். நீ தேர்வேனே நான் நம்பல. இப்ப தேர்து. யாரும் 2 பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆல்ரைட், உள்ள அனுப்பு. அப்போ நான் வரட்டும். நோ நோ,
இன்னைக்கு இங்க விருந்து இருக்குதோ நீ இங்கே இருக்கணும். அந்த பக்கம் போயிடும். ஐயோ அதுல 10 லட்சம் இருக்குதுங்க. தங்கம் தங்கம் தங்கம். ஆமாங்க, இதுலயும் 10 லட்சம் இருக்குங்க. தங்கம் வாங்கறதுக்கு வீடு வாச நகை நட்டி எல்லாம் வித்து கொண்டு வந்திருக்கணுங்க. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, நான் கூட என் சம்சாரம் தாலியை வித்து கூட கொண்டுட்டு வந்துட்டேங்க. வெரி குட் வெரி குட். தாலியை வித்ததுன்னா நீங்க வெரி குட் சொல்றீங்க. தங்கம் வருது உங்களுக்கு தருது. அந்த ஏஜென்ட் விஷயம் இல்ல, அந்த ஏஜென்ட் வேலையே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்து எனக்கு ஏஜெண்டா வேணுமா? அநியாயம் செய்யணும், அக்கறம் செய்யணும், மர்டர் செய்யணும், அதாவது கொலை செய்யணும், ராபரி ஏதாவது கொள்ளை அடிக்கணும். அப்பதான் லாயக்கு. நீங்க லாயக்கு இல்ல. நீங்க லாயக்கு. என்னையா நீங்க அப்படி சொல்றீங்க? நாங்க தர்மலிங்க ஐயா கூட சேர்ந்து செய்யாத கொலையா, அடிக்காத கொள்ளையா? மூஞ்சிய பார்த்தாலே நல்லா அது கோழைகள் மாதிரி. இல்லைங்க, முகம்தான் கோழை மாதிரி. நாங்க பெரிய கொலைகாரவங்க. நாங்க 3 பேருமா சேர்ந்து செய்யாத அக்கிரம அநியாயமா தனித்தனியாவும் செய்திருக்கிறோம். சொல்லட்டுங்களா? கமான் கமான். பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி பணத்தை முழுக்கிருக்கிற. ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 40 குழந்தைகள் செத்தாங்களே, அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன். நான் மட்டும் குழந்தைங்களை விட்டுட்டேன்னா என்ன? பால் பவுடர்ல சுண்ணாம்பு பவுடர் கலந்து பிளாக் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண. குடிச்ச குழந்தைலாம் க்ளோஸ். அந்த வேலாயுதம் மாரடைப்பு நான் செத்தான்னு செய்தி வந்ததே. இதை கேளுங்க. அவன் கழுத்தை நெரிச்சதே நான் தான். அடையா, கொலை பண்றதுல கூட லேட்டுங்க. நான் அமுக்குனதுதான் அந்த ஆள் செத்தான். சரி சரி. அந்த கள்ள நோட்டுகளை நாட்டுல நடமாட விட்டதே நாங்க தான். அப்ப இதெல்லாம் கிளம்பட்டா? ஐயோ, அப்படியெல்லாம் உங்ககிட்ட செய்வோனா? நாங்க செஞ்ச பாவங்கள் போதுங்களா? போதும் போதும் போதும். நாளைக்கு உங்க ஏஜென்ட் விஷயம் கவனிப்போம். அப்போ நாங்க உத்தரவு வாங்கி இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பார்ட்டி.